இப்போ ஒரு எண்ணம் வர்றத பத்திய ஒரு கேள்வி சின்னதா கேட்கலாங்கய்யா? ஏற்கனவே தெளிவு இருந்தாலும் மறுபடியும் கேட்டு ம். மறுபடியும் ஒரு புரிதல் வரணுன்றதுக்காக இத கேட்குறோங்க. இப்போ சொல்லுங்க. நமக்கு ஏற்பட்ட எண்ணங்களை நம்ப விலக்கிக்கலாங்கய்யா. நம்ப அதுல ம். ஆராய்ந்து இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்திலருந்து வர எண்ணங்களை நம்ம ஆராயணுமுங்க. எதுக்குன்னே தெரியாம எண்ணங்கள் தோன்றுங்க. அதாவது மூதாதையர்களுடைய எண்ணங்கள் பதிவு அதுல வரும்போது, எதுக்கு அது வருதுன்னே தெரியாம நமக்கு இருக்குங்க. அத எப்படிங்கய்யா ஆராயறது நம்போ? இப்ப என்னோட ஆஹா. வாழ்க்கையிலும் அதாவது சொல்லுங்க. நம் நம்ம நமக்கு சம்பந்தம் இல்லாத எண்ணங்கள் வந்தால் அப்படின்னு சொல்றீங்க. ம். நமக்கு சம்பந்தம் இல்லாமல் எண்ணங்கள் வராது. இதற்கு கான்கிரீட்டா நிக்கணும் நீங்க முதல்ல. அப்ப சரிங்க. இப்போ நம்ம மூதாதையர்களிடமிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா, நீங்க மூதாதையருங்கிறத மறந்துடணும். எப்போ உங்கள்ட்ட வந்துருச்சோ அது உங்களுடையது. ம். இப்போ நீங்க ஒரு வீட்டுல குடியிருக்கிறீங்க. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இது யாரு வீடுங்க? அப்படின்னு எங்க தாத்தா வீடுன்னு சொல்றீங்களா? என் வீடுன்னு சொல்றீங்களா? என் வீட்டுன்னு தாங்கய்யா சொல்லுவோம். வீடு உங்களுக்கு வந்த உடனே தாத்தா இப்ப இல்ல. அப்ப ஆமாங்க. என் வீடா ம். மாறிடுச்சுல. அது மாதிரி அவங்களுடைய அனுபவங்களும் நம்மள்ட்ட வந்துருச்சுன்னா அது நம்மளுடையதாக மாறிவிட்டது. அதனால நமக்கு சம்பந்தம் சரிங்க. இல்லாத எண்ணம் அப்படின்னு எதுவும் வரவே வராது. இன்னொன்னு நல்லா பாருங்க. ம். வேறு யாராவது ஒருவருடைய எண்ணம் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஒருவர் எண்ணம் அதை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு தெம்பு இல்லைன்னு சொன்னா, அந்த எண்ணம் எண்ணிட்டா அது அது நடந்துதான் தீரும். ஆறு போல ஓடிடுதுன்னு வெளியில ம். போயிடுதுன்னு சொல்றோம். வெளியில போய் ம். வேறொருத்தர் மூலமாக அது செயலாக மாறிவிடும்னு சொல்றோம். ரைட்டுங்களா? ஆமாங்க. மாதிரி சொல்லுவாங்க. ம். ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா செயலா மாறிதான் ஆகும். ஆனா நாம செயலா மாத்தல. அப்ப அது போயிருது. அப்ப வேற ஒருத்தர்ட்ட போய் அது செயலா மாறுதே அப்படின்னா சம்பந்தம் இல்லாத எண்ணம் ம். தானே அங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் இல்லை. இப்போ ம். இந்த எண்ணம் போகுது இல்லையா? இதே போல ஒரு எண்ணத்தை அங்க ஒருத்தர் எண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு வலு இல்லாம இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா அதே மாதிரி எண்ணம் எண்ணம் வெளியில வரும்போது அவர்கிட்ட மோதி அதை செய்ய வச்சிடும். அப்ப சரி. நாம ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணத்தை ம். அப்படியே நம்ம நினைக்கிறோம், செய்யணும்னு நினைக்கிறோம், செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாம வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, யாராவது ஒருத்தன் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி பண்ணி அதை நான் செய்யறது இல்லைன்னு முடிவு பண்ணி வெளியே அனுப்பிட்டான்னா, அது இதோட கூட்டணி அமைச்சு விட்டு உங்களை செய்ய வச்சுவிடும். ம். அப்ப நம்ம கெட்ட எண்ணத்தை நம்ம நினைச்சு நினைச்சு வச்சிருக்கும் போது, இந்த வெளியில அனுப்பப்பட்ட ம். கெட்ட எண்ணங்களும் அதே மாதிரியான எண்ணம் இருந்தால் நம்மளோட மோதி செய்ய வச்சிரும். நீங்க இதை இது ஏன் சொல்றோம்னா, மகரிஷி இதை தெளிவா சொல்லியிருக்காரு. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணம் பழைய சமுதாயம். ஒரு ஆளு ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். அவன் கொலை பண்ணானா? ம். மகரிஷி இல்லைங்கிறாரு. இல்ல. இல்லைங்கிறாரு. ம். இல்லையே, அவன் தானங்க அவன் கொலை பண்ணணும்னு அவன் நினைச்சான். அதுக்கான முயற்சி செஞ்சான். ஆமா, அவன் நினைச்சான். ம். அவன் நினைச்சது எத்தனை பர்சன்டேஜ்? ரைட்டா? அவன் நினைச்சது ம். ஒரு 30%. ம். 100% வந்தா தான் அது அவனை அந்த செயலை செய்ய முடியும். இவன் ம். 30% நினைச்சான். ஆனா இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி 10, 15, 20, 25ல இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? ம். அவங்களுடைய எண்ணங்கள். ம். அவங்க எல்லாம் என்ன பண்ண, நம்மளால ம். முடியாது விடுப்பா ம். அப்படின்னு ம். விட்டான். இது ம். நம்மளால செய்ய முடியாது, விடுப்பா, நான் இதை செய்ய போறதில்லன்னு விட்டுட்டான். அந்த 10, ம். 15 எல்லாம் சேர்ந்து மொத்தமா இவனோட கூட்டணி அமைச்சிட்டு 100ஆ மாறி இவன் செஞ்சுட்டான். இப்ப சரி. இவனுக்கு 10 வருட சிறை தண்டனை கொடுத்தீங்கன்னா இவனுக்கு 3 வருஷம் தான் இவனுக்கு கொடுக்கணும். மீதி 7 வருஷத்தை மற்றவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கணும்ல, கொடுக்குறீங்களா? முடியாதுங்க. மகரிஷி இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் சரி. நடைமுறையில சாத்தியமாகாது. அதனால ம். நமக்கு நம்ம ஏற்கனவே ஒரு எண்ணத்தை வச்சிருந்தோம்னா அதே மாதிரியான எண்ணம் வேறு ஒருவரிடம் வந்தால் அது நம்மளோட கூட்டணி சேருமே தவிர நம்மகிட்ட கெட்ட எண்ணமே இல்லை. ம்.
இந்த சமுதாயத்துல வெளியில வந்த கெட்ட எண்ணம்லாம் நம்மள்ட்ட வரவே வராது. நம்ம என்ன வச்சிருக்கோமோ ம். அதான். இப்ப நீ இந்த இடத்துல தான் இந்த பழமொழியை சொன்ன ஏன்னா எண்ணத்தோட தான் சேரும். ம். ஆனா நீங்க நல்ல ம். எண்ணம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. ஒருத்தர் நல்ல ம். எண்ணத்தை வந்து "போ, இந்த சமுதாயத்துக்கு போய் நல்லது பண்ணுமாக்கும் போ அப்படின்னு வெளியே விட்டான்னு வச்சுக்கங்க. அது உங்கள்கிட்ட வந்து நீங்க நல்லதை பண்ணிடுவீங்க. அப்ப சரி, இந்த சரி. எண்ணத்தினுடைய அலை இயக்கம் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. அதனால நம்மள்ட்ட வரக்கூடிய எண்ணம் நம்மளுடையதுதான். நமக்கு சம்பந்தம் இல்லாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல ஸ்ட்ராங்கா சரி. நினைச்சுக்கணும். வாழ்க வளமுடன். புரியுது. வாழ்க வாழ்க வளமுடன்மா. நாளைய மறுநாள் தீய எண்ணங்களும் கர்ம வினையேன்னு ஒரு சிந்தனை துளி ஐயா கொடுத்துருக்காரு. அதற்கு இதற்கான விளக்கம் இருக்கும். அது ஆக்சுவலி இன்னைக்கு காலையில வர வேண்டியதா இருந்தது. அது எப்படியோ ஏதோ ஒரு காரணத்தால நாளை மறுநாளுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதை சிந்தனை துளி கேளுங்கம்மா. இதற்கான விளக்கம் நல்லா தெளிவா இருக்கும். வாழ்க வளமுடன். அது இன்னைக்கு வர வேண்டியதுங்கிற அந்த பதிவு இருந்ததுனாலதான் இன்னைக்கு அம்மா அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஆமாங்கய்யா. இன்னைக்கு அதை நன்றி. நான் ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தேன். பார்த்தா அன்னைக்கு போட்டது நான் வேற போட்டு ஷெட்யூல் பண்ணது அதுல வந்துருச்சு. ஆனா அந்த அப்புறம் அலை போட்ட இயக்கம் போய் இவங்க மேல மோதிருச்சு பாருங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க நன்றிங்க. சிறப்புங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா கனகராணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாவிடம் கேள்வி கேட்கலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். இந்த கேள்விதான் நான் கேட்கறதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். கேட்காமயே பதில் கிடைச்சிருச்சு. அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நீங்களே இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டீங்க. அது எண்ணம் போய் தெரியும், என்ன போய் சமுதாயத்துல எப்படி வேலை செய்யும்ட்டு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அதாவது இப்ப ஆறு போல ஓட விடு அப்படின்னு சொன்னீங்க. எண்ணத்தை செயல்படுத்தாத வரைக்கும் நம்ம அதை அது ஓடிரும். ஆனா விளைவு தரக்கூடிய எண்ணங்கள் வந்ததுன்னா எண்ணம் விளைவு தராம போகாது. நம்ம செயல்படுத்தலைனாலும் அந்த ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அதுக்கு இப்ப நீங்க தெளிவாவே பதில் கொடுத்துட்டீங்க. நம்ம செயல்படுத்தலைனாலும் இதுல 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 ஒரு சபார்டினேட்டா ஒரு கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். ஏதாவது கேட்கணும்னு தோணுதான்னு பாருங்க. இதை அடிப்படையாக கொண்டு ஒரு கேள்வி கேட்கலாம். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். இப்போ நம்ம இல்ல வேற கேள்வி. வேற கேள்வி என்ன இது சம்பந்தமான கேள்வி என்னன்னா, அவர் என்ன கேட்கிறாரு, ஐயா நீங்க கெட்ட எண்ணம் வருது அதை செயல்படுத்த மாட்டேன், நீங்க பாட்டுக்கு 6 ஓட விட்டுறீங்க. இந்த ஓடுனது வேற யாரோ ஒருத்தருக்கு போய் அவரை செய்ய வச்சுப்படுதே. அவர் கொஞ்சமா இருந்தாலும் அவர் 30% இருக்கிறத போய் இது மாதிரி எல்லாம் போய் அவரை செய்ய வச்சுப்படுதே. ரைட்டா? அப்ப இப்ப நான் வெளியில அனுப்பி இது பாவம் அவர்ல அதை செஞ்சு விட்டாரு. இப்ப நான் வெளியே அனுப்புறது அவருக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கே. நான் வெளியே அனுப்புறதா வேண்டாமா, பேசாம நானே செஞ்சு விட்டா என்னன்னு கேட்டாரு. இது வெளியே அனுப்புனது எனக்கு பாவமாயிருமான்னு கேட்கிறாரு. நம்ம செய்யாம விட்டு எண்ணத்தை மட்டும் நினைச்சு விட்டுட்டா அது வெளியே போய் செயல்பட்டுருச்சு. இப்போ நீங்க அவரை பாவம் செய்ய நீங்க நம்ம என்னமோ தூண்டுற மாதிரி ஆயிருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப பாருங்க, இப்ப அவர் ஏற்கனவே செய்யணும்னு ஒரு பர்சன்டேஜ் கூட வச்சு அவர் எண்ணத்துல இருந்தா தானே போய் போதும். சரி சரிங்க சரிங்க. அப்ப நம்ம வேலை நம்ம செய்யறதுலன்னு நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் இதை இருக்கு தவிர நீங்க நேரடியாக யாரையும் தூண்டவில்லை. அவரு என்ன பண்ணார், அவரை போய் நம்ம தூண்டல. என்ன பண்ணாரு, இந்த எண்ணத்தை நம்ம வான்காந்தத்துக்கு பரப்பிட்டோம். அவரு என்ன பண்றாரு, அவர் 30% வச்சுக்கிட்டு அதை புடிச்சு அவரு தான் இழுத்துக்கிட்டாரு, ஆண்டனா வச்சு இழுத்துக்கிட்டாரு. அதுக்கு நாம பொறுப்பா இல்ல. சரி சரிங்க. அதே மாதிரிதான் நல்ல விஷயமும் இப்ப நம்ம ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னு அது நம்மளுக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. வேற ஒருத்தர் நினைக்கிறாங்க. அது நம்ம மூலமா அது நம்ம தாக்கும் போது அதை நம்ம செயல்படுத்துறோம் நல்ல விஷயத்தையும். நீங்க நல்லதை செய்யணும்னு நீங்க 40% நினைச்சிருக்கீங்க. அதுக்கு சூழ்நிலை வரல. ஆனா அந்த எண்ணங்கள் வான்காந்தத்துல நிறைய பேர் நம்மளால முடியாதுப்பான்னு விட்டாங்கல்ல, அது உங்கள்கிட்ட மோதி உங்களை செய்ய வைக்கும். இதுக்கு பேருதான் தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. ஆறு காரணங்களால இது கடைசி காரணம். ஆமா 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 ஆமா. மகரிஷி சொல்லாத தத்துவமே இல்லைங்கம்மா. ஆமாங்க. இது இப்ப மனம்தான் எண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த எண்ணத்தை மனம்தான் எண்ணிக்கிட்டே இருக்குது. அது சித்தர் சொல்றீங்களா, மனம் என்னும் மாடடங்கில் தாண்டவ கோணி. இல்லங்கம்மா, மனம் எண்ணிக்கிட்டே இருக்குன்னு மனதையும் குற்றம் சொல்லக்கூடாது.
அது அந்த எண்ணம் எழுச்சி வருது. இது தூக்கிட்டு வருது. இந்த மனம் போய் வா 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 நான் உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லல. மனம் பாவம் ரொம்ப ரொம்ப அமைதியானதுங்கம்மா மனம். அதை போய் நம்ம குறை சொல்லக்கூடாது. அது ரொம்ப இப்ப அமைதியானது. எண்ணத்தினால மனம் நினைக்குதா, மனத்தினால எண்ணம் வருதுங்களா ஐயா? இப்போ ரெண்டுமே. உங்க குழந்தை நடந்து வந்துகிட்டு இருக்குங்கம்மா. ஆ, நீங்க வா வான்னு தூக்கிட்டு போவீங்களா? அது பக்கத்துல வரும்போது தூக்குவோம் இல்ல. ஆஹா, ஆ, சாதாரணமா போயிட்டு இருக்காங்கம்மா. இப்ப சரிங்க. குழந்தை நடந்து வருது, ஆ, உங்களோட நடந்து வந்துகிட்டு இருக்கு. ரைட்டு, ஒன்னும் சொல்லல, அது அழுகல, ஒன்னும் சொல்லல. நீங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆமாங்க. இதே உங்க குழந்தை எனக்கு தூக்கு, என்னை தூக்கு அப்படின்னு கத்துச்சுன்னா நீங்க தூக்கிடுவீங்க. தூக்கி வச்சுக்குவோம். ஆமாங்க. ஆமா. நான் சாதாரண நடந்து வந்து நான் நடந்து போயிட்டு இருக்குங்கள, அந்த ஆமா எண்ணம் ஆமா. பாட்டுக்கு இருந்துச்சுன்னா மனம் பேசாம இருக்கும். இந்த மனம் எந்திரிச்சு நின்றுகிட்டு என்னை தூக்கிட்டு போன்னு சொல்லுது. ஓ, இப்ப சரி சரி. மனம் தூக்கிட்டு வருது. மனம் போய் ஏ வா இந்த எண்ணத்தை அந்த எண்ணத்தை எல்லாம் பொறுக்கி இது தூக்கிட்டு வர்றதில்ல. அதுல அந்த அந்த அனுபவ பதிவுல எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அது மேல எந்திரிச்சு வந்து முட்டிட்டு நிக்கும், என்னை தூக்கு தூக்குன்னு. அப்ப அந்த மனம் சரி தூக்கிட்டு வருது. அதனால மனதை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. சரி அது சரி. குற்றம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அனுபவத்தை பதிஞ்சு வச்சதுதான் குற்றம். ஆ, சரி சார் சரி. இதை மகர பதிஞ்சது மனம் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. மனம் இல்ல, இந்த சரி சரி. மயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு, 6வது அறிவு. ஆ, அதனாலதான் சரி. ராதாகிருஷ்ணன் சார் சொல்லுவாரு, 6 அறிவுன்னு சொல்லாதீங்க, 5.3 5.4 அப்படின்னு சொல்லுற மாதிரி. அப்படிதான் சொல்லுவாரு. எல்லாருமே மனசு வந்து எப்படி எப்படியோ திட்டுவாங்க. நம்ம மகரிஷி தான் வந்து அந்த மனச வந்து ஒரு பொக்கிஷமாட்ட அவ்வளோ ஒரு ஆமா ஆமா, மனம் என்னும் புதினம் பாரு. புதினா மனம் ஒரு மாதிரி. மனம் ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனா நம்மள்ட்ட வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்குது. 6வது அறிவுல வந்து. மனுஷன்ட்ட வந்துதான் மனம் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்குது. சரி சரிங்க. வாழ்க சரிங்க. வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மோகன் ரெட்மி 9 நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இப்ப எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. இப்ப நம்ம என்னதான் மனதை பத்தி இவ்வளவு நீங்க ரொம்ப விளக்கம் ரொம்ப எளிமையா நீங்க சொன்னீங்க, ரொம்ப புரியுது. நம்ம அந்த சுச்சுவேஷன் வரும்போது கோவப்படான்னு இருக்கும்போது ஏதாவது ஒரு வரும்போது நம்ம மீறி அந்த இதுக்கு நம்ம மாறிடுறோம். இல்ல நம்மளுக்கு ஒரு கவலை தரக்கூடிய விஷயம், ஒரு பிடிக்காத எண்ணங்கள் வரும்போது நம்ம அதுக்குள்ள வந்து என்னதான் அவாய்ட் பண்ணாலும் நம்மள மீறி மூழ்கிடுறோம். சரி, நம்ம எண்ணத்தை மாத்துறோம். வேற ஏதாவது இப்ப ஐயா சொன்னீங்க, இப்ப இந்த ஒரு பூவை பாருங்க, அதை வந்து என்னதான் செஞ்சா கூட கொஞ்சம் டைம் எடுத்து திடீர்னு நம்மள அறியாமையே அந்த இதுக்குள்ள நம்ம மூழ்கிறோம். அந்த வருத்தமா இருந்த மனம் சோகம் இதாயிருது, படபடப்பாயிருது. இது வந்து நம்ம வினைப்பதிவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த துன்பப்படணுங்கிறதுனால அது திருப்பி திருப்பி வருதா, இல்ல நம்ம அறியாம திருப்பி இதை பதிவு பண்ணிக்கிறோமா? ஐயா, வினைப்பதிவு அதிகமா இருந்து துன்பப்படணுங்கிறதுக்காக வருதுங்கிறது மருந்து இல்லாம, இது அந்த பதிவினுடைய அழுத்தம் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளை அலக்களிக்கும். இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப ஒரு கவலையே படுறோம்னு வச்சுங்களேன், அந்த கவலையை மீண்டும் 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 நாம நினைத்து 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 வைக்க வைக்க அதனுடைய வில் பவர் கூடியிருது. நீங்க அதை ஒரு 30 தடவை கவலைப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 31வது தடவை ரொம்ப சாதாரணமா வரும், ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா வரும். அப்ப இந்த இடத்துல இப்ப கவலைன்னு நம்ம ஒண்ணு சொல்றோம், அதுக்குதான் அத்தனை பயிற்சி மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு. இது என்ன நடந்து முடிஞ்சு போச்சு. அது ஒரு எண்ணமா வருது, அந்த எண்ணத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுல அப்படியே இந்த தண்ணி சுழல் சுத்துற மாதிரி அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, இப்படி சுத்துறதுனால என்னாச்சு, முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏற்றினிலே ஒரு பாடல் வரும் பாத்தீங்களா, முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏற்றினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் ஏற்றினிலே, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நேற்று அந்த பாட்டை அந்த சின்ன பையன் பாடினான், அந்த சரிகம பால. அப்ப அது அது தொடர்வதில்லை. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை என்ன பண்ணணும், அதைத்தான் நம்ம என்ன பண்றோம்னா அதை அப்படியே நீங்க அப்படி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சோம்னா, விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன ஆயிரும், வெளியில போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஊக்கம் கொடுத்து அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணாம இருந்தாலே போதும். அவ்வளவுதான்.
இதுக்காக தாங்க நம்ம பயிற்சி முழுவதுமே இதுக்காக தான், வேற ஒண்ணுமே இல்லை. இன்னொன்னு அது அந்த கர்ம வினை நமக்கு துன்பமா வர்றதுக்காக தான் வருது, நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. கர்ம வினை துன்பமாக வந்துதான் கழிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. நாம என்ன பண்ணலாம், நாம புண்ணியம் செய்து பிறர் துன்பம் போக்கி அதை கழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப யாரு பிறர் துன்பம் போக்கி புண்ணியம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதை கழிக்கிற மாதிரி தெரியலன்னா அப்ப துன்பமாக வந்துதான் தீரும். நீங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுங்க, புண்ணியம் என்ற செயலை செய்ய ஆரம்பிங்க. இங்க என்ன ஆயிரும், அந்த அறிவாகிய தெய்வம் இவர் புண்ணியம் செஞ்சு அதை கழிச்சிருவாருப்பா, இவருக்கு எதுக்கு துன்பமா வரணும்னு அது குறைஞ்சிரும். அதனால இது பல்வேறு வகையில இதுக்கான முயற்சி எடுக்கணுங்க. அதனாலதான் நம்ம பல்வேறு சிந்தனைகள்ல ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமாங்க. டெய்லி அந்த விளக்கங்கள் எந்த நம்ம யோசிக்கிற அளவுக்கு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மனசுக்கு இந்த தினந்தோறும் சிந்தனை உரையை கேட்டு கேட்டு பார்த்தோம்னாலே நமக்கு புரிதல் வந்துருங்க, நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதானா, இதுக்கு போய் இவ்வளவு அழட்டிக்கிட்டு இருந்தோமா, இது ஒரு நாள்ல நிறுத்த முடியாதுங்க, அப்படியே படிப்படியா நிறுத்திடலாம். ஆனா நீங்க முயற்சி செய்தால் கண்டிப்பா வெற்றி பெறலாம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுப்பிரமணி ஜே அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. கும்பராபுரத்து சுப்பிரமணி பேசுனங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. எனக்கு சந்தேகம் ஒண்ணு. இப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட பைத்தியமாக தெரியக்கூடிய நபர்களுக்கு இந்த மனம் அப்படிங்கிற ஒரு மறைப்பொருள் அடங்கி இருக்குமா அல்லது மனமே இருக்காதா? ஐயா, மனம் இல்லாம எப்படி இருக்கும்? மனம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எப்ப உடம்புல உயிர் இருக்கோ மனம் இருந்துதான் ஆகும். இப்போ அவங்களுக்கு பைத்தியமா இருக்கிறப்ப அவங்க என்ன பண்றது இல்லைன்னா, அதாவது நாம ஏதாவது நம்ம தேவையை மீறி அதுக்கான அதுக்குரிய எண்ணங்கள் தான் நம்ம அதிகமா போயிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? அந்த அவங்களுக்கு எப்படின்னா, அந்த உடலின் தேவை ஏற்படும் போது மட்டும் அந்த தேவையின் அடிப்படையிலான எண்ணங்களை அவங்க வரும். ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தேவையின் அடிப்படையிலான எண்ணங்களே வராது. அது எப்படி இருக்கும்னா, அப்படியே இந்த பிரபஞ்சத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம உடலின் தேவை முடிந்தவுடன் மனதின் தேவைன்னு ஒண்ணு சொல்லுவோம். நம்ம அதுக்கெல்லாம் போறதில்லை. நம்ம உடலின் தேவை முடிஞ்ச உடனே உடலின் தேவையை மீறுறதுக்கு போயிடுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடலின் தேவை வர்றப்ப அந்த எண்ணம் வரும். உடலின் தேவை நிறைவேறின பிறகு அவங்களுக்கு மனதின் தேவைன்னு போயிடும். அவங்க என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் அப்படியே சிரிச்சு ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அப்படியே அவங்க என்ன பேசினாலும் அவங்க பாருங்க, யாராவது அழுகுறாங்களா? அந்த பைத்தியம் யாராவது அழுது பார்த்துருக்கீங்களா? கவலைப்பட்டு பார்த்துருக்கீங்களா? இல்ல. அவங்க முழுசா மனதின் தேவையை வச்சுக்கிட்டு உங்களை பார்த்து ரசிப்பாங்க, அப்படியே மரத்தை பார்த்து ரசிப்பாங்க, ஆகாயத்தை எதை பார்த்து அப்படியே சிரிப்பாங்க. அவங்க மனதின் தேவையாக மாற்றி விடுகிறார்கள். அங்கு துன்பமே இல்லை. உண்மையிலேயே அவங்க பைத்தியம்னு நம்ம சொல்றோம், அவங்க பைத்தியம்னு நம்ம சொல்றோம், நம்ம தான் பைத்தியம். அவங்க அருமையா இருக்காங்க, அழகா வாழ்றாங்க. அவரு தெங்கத்தி சுவாமிநாதன் சொல்லுவாரு, புத்தி சுவாதீனத்தோடு கூடிய பைத்தியகாரத்தனம் நமக்கு வந்தால்தான் நமக்கு ஞானம் என்று சொல்வார். அவ்வளவுதான். அப்ப நம்மளும் பைத்தியமா மாறினாதான் நமக்கு ஞானம். அது ஒரு நல்ல நிலைங்க. நல்ல நிலை. ஐயா, இன்னொரு கேள்விங்க ஐயா. இப்போ நீங்க நம்ம இந்திரியங்கள் 5 இந்திரியங்களை விட்டு மனம் செயல்படாமல் உறவாடாமல் தனித்த மனமாக உடலுக்குள்ளாகவே உடல் உள் உறுப்புகளோடும் தோள்களோடும் உள் தோட்களோடும் பஞ்சேந்திரியங்கள் மட்டும் இல்லைங்க, தனித்த மனம் இருக்குது. நீங்க இல்ல பஞ்சேந்திரியங்கள்ல இருந்தும் வெளியில போகணும், அதனுடைய அனுபவங்கள்ல இருந்து விலகணும், அப்பதான் தனித்த மனம். தனித்த மனம். அப்போ அந்த தனித்த மனம் உள்ள இருக்க கர்மயத்தோடு இருந்து உள்ள சுழண்டு உடலோட சுழண்டு உள்ளுடலோடு சுழண்டு இயங்கும் போது எண்ணங்கள் வெளியே மனதுக்கு எண்ணங்கள் உள்ள
தென்படாது. இல்லைங்க, அது எண்ணங்களே, அது அங்க அங்க எண்ணமே இல்லைங்க. அது அந்த மனம் என்ன பண்ணும்னா, தனித்த மனம் ஒண்ணு அமைதியை உணரும், இல்லாட்டி நிறைவை உணரும், இல்ல அன்பை உணரும், இல்ல ஆனந்தத்தை உணரும். இப்படி நிலையான உணர்வுகள் எல்லாம் உள்ள இருக்குல்ல, அதை உணருங்க. நீங்க இதை நிறுத்திட்டீங்கன்னா மனசு அமைதியா இருக்கு, நிறைவா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா இது எதுவுமே துன்பமா மாறாது. ஆனா இப்ப நம்ம சொல்றோமே, அமைதி, நிறைவு, மகிழ்ச்சி, ஆனந்தம், அன்பு, இது எல்லாத்தையும் நீங்க இந்த புலன் வழியாகவோ எதன் மூலையும் அடையவே முடியாது. தனித்த மனமாக மாறாமல் இதை அடையவே முடியாது. ஆனா இதை எல்லாத்தையும் புலன் வழியா தேடிக்கிட்டு இருக்கிறான், பொருள்களின் மூலமா தேடிக்கிட்டு இருக்கிறான். 5000 கோடி வந்துச்சுன்னா அப்படியே சும்மா ஆனந்தமா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனந்தத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த தனித்த மனம் மட்டும்தான் அதை உணர முடியும். கடித்தம். நம்ம தவத்துல பஞ்ச இந்திரியங்களையும் நாம உணராத நம்ம போது தவத்துல உள்ள இதுல இருந்து எண்ணங்கள் விடுதலை எழுவதில்லையே. பெறுறதுக்கு தாங்க தவம். ரைட்டுங்களா? தவமே இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு தான். அதான். அதனாலதான் விடுதலைன்னு சொன்னாங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இப்போ சுப்பிரமணிய அந்த பைத்தியக்காரர்களை பத்தி சொன்னார் இல்லைங்கய்யா, அந்த ஆமா. பைத்தியக்காரர்கள் பாத்தீங்கன்னா எந்த வியாதியும் வர்றது இல்லைங்க. அவங்க உடம்பு குளிக்கிறதும் இல்லை. நம்ம குளிச்சுட்டு இருக்கிற நமக்கு 1008 தோல் வியாதி வருது. அவங்களுக்கு குளிக்கிறது இல்லை, தலை குளிக்கிறது இல்லை, தலையெல்லாம் இப்ப சடையா முடி இருக்கும். அவங்களுக்கு ஆமா. எந்த வியாதியும் வராம அவங்களுக்கு நீங்க போய் இசிஜி எடுத்து பாருங்க, எல்லாமே நார்மலா இருக்கும். அதாங்க அவங்க தேவையான அளவில் வாழ்றதால ஜீவகாந்த விரயமே இல்லாதனால நோய் எதிர்ப்பு சக்தி அபரிமிதமா இருக்கும் போல் இருக்கு அவங்களுக்கு. அப்படித்தானேங்க? ஆமா ஆமா ஆமா, அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. நிச்சயமா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. கண்டிப்பா கண்டிப்பா, எந்த கவலையும் இல்லை, எந்த ஒரு உணர்ச்சி நிலையிலே இல்லாம இருக்கிறதாங்க, உணர்வு நிலையிலே இருக்காங்க. அதனால அவங்க அந்த மனதின் தேவையிலே நிக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. நன்றி வளமுடன். அடுத்ததாக சங்கர் கேரளா ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன், சொல்லுங்க. அருமையா இருந்தீங்க. கேள்விக்கும் பதில் அருமையா இருந்தீங்க. என்னோட கேள்வி ஒன்று இருக்குது, ரெண்டாவது ஒரு கருத்து என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றீங்க. ஒன்று மனவளக்கலை, நம்ம ஒரு மனவளக்கலையில் வந்துட்டால் தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்றது மூச்சோட்டத்தை நல்லா கவனிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சோட்டத்தை கவனிக்க வச்சுட்டு தான் தீட்சை கொடுத்து கொஞ்சம் குண்டலினி சக்தி உயர்த்துவாங்க. அப்ப அதே செயல் இப்ப நீங்க கொஞ்சம் இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ல சொன்ன போது மூச்சை குறைக்க எண்ணம் கம்மியாகும். அப்ப அந்த எண்ணம் கம்மியாக ஆகும்போது என் மனசு அமைதியாயிரும், சமாதானமாயிரும். இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதாவது இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, என்னோட கிளாஸ்ல அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். காரணச்சா அவங்க தீட்சை கொடுத்து நம்ம மெடிடேஷன் செய்ய வச்சாலும் அவங்களுக்கு மனம் அடங்க மாட்டேங்குது மட்டும் இல்ல, எண்ணம் ஜாஸ்தி வந்துட்டே இருக்கு. அந்த எண்ணம் ஜாஸ்தி வர அவங்களால தியானம் பண்ண முடிய மாட்டேங்குது. இது கிட்டத்தட்ட ரொம்ப நாளா இவங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். இவங்க ஏன் இப்படி பாக்குறாங்க, ஏன் இது கம்மியாக மாட்டேங்குது, மனசு எண்ணம் குறைய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துட்டாங்க. அந்த ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ண அவங்களுக்கு முடிய மாட்டேங்குது. அவங்க சொல்றாங்க எங்களால முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 2 வருஷமா இருக்கேன் நான். அப்ப அந்த 2 வருஷமா இதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். இப்போ மனவளக்கலை பயிற்சிகள் உலகம் முழுவதும் நடக்குது. இந்த தவத்துல எண்ணங்களற்று இருக்கக்கூடிய நிலையை மனவளக்கலை மன்றங்களில் யாருனாலையும் உணர முடியலைங்க. எல்லாரும் அப்படியே தான் சும்மா தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. முடியாதுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க தியானத்தை கொடுத்துட்றாங்க, தியானம் செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த எண்ணங்கள் குறையணும் இல்லையா? அந்த எண்ணங்கள் இந்த தியானம் செய்யறதுனால எண்ணம் குறைஞ்சிடாது. தியானத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்கிட்டு தற்சோதனை பயிற்சி செய்து அப்பதான் குறையுது. இப்ப என்ன ஆச்சுன்னா, உலக சமுதாய சேவா சங்கத்துல தியானத்தை கொடுத்துறது, ஆனா அந்த தற்சோதனை அகத்தாயம் இருக்கு இல்லையா, அதை சும்மா ஏனா தானான்னு கொடுத்துட்டு முடிச்சிடுறாங்க. தவம் யாரும் வரவே வராது.
ஆமா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சீரியஸ்னஸ் கொடுக்கறதே இல்லை. அந்த வாழ்க்கை ம். தத்துவம் முதற்கொண்டு எதுவுமே வந்து தெளிவா நடத்துறதும் இல்லை, டைம் கொடுக்கறதே இல்லை. அப்ப இங்க எண்ணங்கள் எப்படி குறையும்? ரெண்டையும் செஞ்சாதான் குறையும். வெறும் தவம் மட்டும் செய்தால் குறையாது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அந்த அப்போ புரிதல் வேணுங்க. அந்த புரிதல் இல்லாம முடியாது. அதாங்க. அப்போ அந்த ஒரு இது வந்து நான் அனுபவிக்க தொடங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. இது ம், சாதாரண எண்ணம் குறையாது. எண்ணம் ம். சாதாரண குறையாது. அப்போ இந்த மூச்ச கவனிங்கிற இப்ப ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆமா. 1.5 வருஷமா ஏஎஸ்ஆர்ஐ கிட்ட நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது மூச்ச கவனிங்க, மூச்ச கவனிங்க. ம், 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 மூச்ச கவனிக்க கவனிக்க எண்ணம் குறையும். இப்ப ம், செல்வனைய கூட நடத்திட்டு இருக்கிற தியானம் அப்படிதான். காலையில இருந்து நடத்துறது வந்து ம், அந்த ம். மூச்ச கவனிங்க. உடலற்ற ஆமா, நிலை அப்படியே கவனிங்க. கொண்- இது செய்ய எண்ணம் குறையுது. மூச்சு கம்மியாயிருச்சு. மூச்சு ஆமா. கம்மியாயிருச்சு. ம். அது மூச்சு ஒரு நல்ல கம் பிராக்டிஸ். நல்ல பிராக்டிஸ். ஆமா. மூச்சு கம்மியான அதனுடைய அதனுடைய முதிர்ந்த நிலை தாங்க வாசியோகம். கண்டிப்பா. அப்ப அந்த எண்ணம் இல்ல சுவாசம் குறைய எண்ணம் கம்மியாயி நம்ம ஆமா, இருக்கிற இடமே தெரியாம ம், உள்ளுக்குள்ளார என்ன நடக்குறது மைனூட்டா தெரியுதுங்க. ஆமா, அந்த நிச்சயமா கிடைக்கும். நாடி நரம்புகள் அந்த அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் வர நல்லா கிரகிக்க முடியுது. முடியும், அப்ப முடியும், முடியும். உண்மையிலேயே இதுதாங்க கண்டிப்பா இது தேவை. அந்த ஆ, எண்ணம் சுவாசம் குறைஞ்சுதான் எண்ணம் குறையுமே தவிர நம்ம ம். என்னதான் ட்ரை பண்ணி நம்ம தியானம் பண்ணாலும் சரி 10 வருஷம் 30 வருஷம் தியானம் பண்ணாலும் அந்த எண்ணம் வந்துட்டே தான் இருக்கும். ஆமா, ஆமா, ஆமா. அது அது இதுக்கு மகரிஷி சொல்லாரு, நீங்க தற்சோதனையும் அகத்தாயும் இல்லாமல் தவம் பண்ணீங்கன்னா எண்ணங்கள்ல வந்து ரொம்ப இந்த கெட்ட எண்ணங்கள் ஸ்ட்ரென்த் ஆகி போய் நீங்க ரொம்ப பெரிய கெட்டவனா மாறிடுவீங்கன்றவார். ஆமா ஆமா ம், கண்டிப்பா. அதே மாதிரி அதே போல இன்னொரு அனுபவம்யா. அதாவது நம்ம எந்த அளவுக்கு எண்ணம் குறைச்சு மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ம், எண்ணத்தோட வலிமை ஜாஸ்தி ஆகுது. ம், அதே ம். சமயம் சாதாரணமா ஒரு மனுஷன் எண்ணத்தோட வலிமை ஜாஸ்தி பண்றான்னா நீங்க இப்ப கிளாஸ் எடுத்த மாதிரி தான் இன்னொருத்தரோட எண்ணம் இதுல பாஸ் ஆகி 30% இருந்து 70% அதிகமாகி நடக்க வைக்குது. ம். ஆனா அது ஆமா, கெட்ட கெட்ட செயல். ஆனா ஆமா, இறைநிலை உணர்றதுக்கு வேண்டி நம்ம பண்ற தியானம் எந்த அளவுக்கு டெல்டா லெவலுக்கு கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணம் நல்ல எண்ணமா வருது. அது செயல்படவும் தொடங்குது. ஆனா அவ்வளவுதாங்க. கொஞ்சம் இப்ப ஐயா நம்ம என்ன வச்சிருக்கிறோமோ அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நல்லதை வச்சிருந்தோம்னா நல்லதையும் இம்ப்ரூவ் பண்ணும், கெட்டதை வச்சிருந்தோம்னா கெட்டதை இம்ப்ரூவ் பண்ணும். கண்டிப்பாங்க. அவ்வளவுதான். அதான் இனி நன்றிங்க. இனி பண்ற தியானம் இனி பண்றது எனக்கு உண்மையிலேயே சுவாசத்தை குறைக்கத்தான் இனி பார்க்கணுங்க. சுவாசத்தை குறைச்சு வரும்போதுதான் ம். மெடிடேஷன்ல பவர் ஜாஸ்திங்கிறது நல்ல ஒரு ஐயா நீங்க அனுபவம். 2 பக்கமும் செய்யலாங்கய்யா. நீங்க எண்ணம் குறையும் போது சுவாசம் குறையும். அது யாருக்கு சாத்தியமோ அவங்க அந்த வழியில போகலாம். சுவாசத்தை குறைச்சி எண்ணத்தை குறைக்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு சாத்தியமா இருக்கு, நீங்க அதுவும் செய்யலாம். சில பேருக்கு சுவாசத்தின் மூலமா குறைக்கிறதுங்கிறதுக்கு சாத்தியப்படாது. அவங்க அந்த மெத்தடுக்கு வரணும். எப்படி வேணாலும் வரலாம். எங்கிட்டு வந்தாலும் ஒண்ணுதான், ஒண்ணுதான். கண்டிப்பாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க்கலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்தது பரமசிவன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். சொல்லுங்க. மிக சிறப்பான இதுயா. ரொம்ப நன்றாக இருந்தது. எல்லாமே தெளிவா இருந்ததுயா. கடைசி கூட ஒரு சங்கர் ஐயா கேரளால இருந்து கேட்டது ரொம்ப எல்லாத்தையும் தெளிவுபடுத்திடுச்சு. என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு. அதாவது பொதுவா அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அதனுடைய இயக்கம் தான் இந்த லிவர் உள்ள இருக்க நம்ம ஹார்ட் எல்லாமே இயங்குது. அதனுடைய ஒரு பங்கம் தான் இந்த மனமும் கூட. மனமுமே அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கு. இப்ப நம்ம கர்மைய பதிவுகள் நம்ம அனுபவங்கள் பதிவுகளாகி எண்ணங்களாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது கர்மையம். அதனுடைய தன்மை அது அதற்குரிய ஆற்றலும் அந்த அறிவு பின்னால இருந்து இயக்கிட்டு இருக்கு. பின்னால இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றல் தான் அந்த எல்லாத்துலயும் அந்த உயிருக்கு தகுந்த அளவுக்கு தேவையான ஆற்றலும் விவேகமும் கொடுக்கக்கூடிய அந்த இறை அறிவு தான், இறைநிலை தான் கொடுக்குது. இப்ப அதுல இருந்து கர்மைய பதிவுகள்ல பதியப்பட்ட அந்த பதிவுகள் தான் எண்ணங்களா மலரும் போது ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப அது என்ன அலைகள்ல இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த இதை தூக்கிட்டு வருது. அந்த இதை ரிஃப்ளெக்ட் பண்றத உடனே அந்த மனம் அந்த எண்ண அலைக்கு போய் அந்த இதை கொண்டு போய் அதுக்கு சேர்க்கும் போது
ஹார்ட் பீட் கூடுது, சுவாசம் கூடுது, எல்லாமே இந்த உடல்ல ரசாயனங்கள் எல்லாம் மாறுது, எல்லாம் அது நடக்குது. இதை நம்மள அறியாமலே நம்ம செஞ்சுக்கிடுறோம். இப்ப விழிப்புணர்வோட இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம், இந்த செயல் நம்மளால அதை ஓரளவுக்கு தணிக்க முடியுது. அது ஒரு விழிப்புணர்வு, ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம வேதாத்ரி ஐயா சொல்றாரு, விழிப்போடு எதையும் செய்யும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்படுது. இப்ப நம்ம கருமைய மூச்சு, நீங்க அதே போல மூச்சு பயிற்சியை குறைச்சி, அதாவது மூச்சுடைய வாசி யோகம் அதன் மூலமாக செய்யும்போது நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்க அது ஒரு வழியாக இருக்கு. அது ஒரு நல்ல வழியா இருக்கு. விழிப்புணர்வோடு இருக்கும்போது அது ஒரு வழியா இருக்கு. அதுவும் மூலமா நம்ம என்ன செய்யறோம், அப்படி இருக்கும்போதே அது மூச்சுடைய அளவும் குறைஞ்சிருது, எண்ணிக்கை. இந்த இடத்துல ஒரு டேஞ்சரஸான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேங்க. என்னன்னு கேட்டா, இந்த வாசி யோகம் மூச்சை குறைச்சி பண்ற மெத்தடுக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் ஓரளவுக்கு கருமையம் தூய்மை அடைந்த பிறகு அந்த முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. எந்த விதமாக கருமையத்தையும் தூய்மை செய்யாமல் நேர போய் வாசி யோகத்துக்கு போனீங்கன்னா இட் இஸ் டேஞ்சரஸ். அப்படியும் போக இட் இஸ் டேஞ்சரஸ். இப்ப நம்ம புலன் வழியா இந்த, அதாவது உணர்கருவிதான் மனம். அது உணரக்கூடியதுன்னா உடலுடைய தேவைக்காக அது புலன்கள் வழியாக தேவை பூர்த்தி பண்றதுக்காக அலையுது. அது அலையுதுன்னு கூட சொல்ல, தேடுது, செயல்படுது. அப்ப அதனுடைய தேவைகளை எந்நேரம் அதே வழியா போய் போய் பழகுனது, அது தேவை ஏற்பட்டா போவோம், இல்லாட்டி அப்படி நின்னுக்கும் அப்படின்னு அது அடங்கி, அது பெட்டிப்பாம்பா அடங்கும் போது, அப்ப அது உணர்றதுக்கு வேற பொருள் இல்லைங்கும் போதுதான் கருமையத்துல அந்த நம்ம உண்மையே இருக்கக்கூடிய அந்த தூய எண்ணங்கள், அன்பு, அமைதி, அந்த பேரமைதி, நிலையான உணர்வுகள் அந்த உணர்வுகளை அது உணரக்கூடிய ஒரு நிலைக்கு வருது. அப்ப அது நிலை அத புலன்வழியா போகும்போது அந்த 14 to 40 அந்த புலன்வழி போகலைனாலே அதனுடைய ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருது. அப்ப ஃப்ரீக்வன்சி குறையும் போது நம்ம தெய்வ நிலையுடைய ஃப்ரீக்வன்சி, அந்த நீங்க சொன்னதுல அந்த தேவை முடிஞ்சிருச்சுன்னு மனம் விலகி வந்துச்சுன்னு சொன்னா முடிஞ்சு. அப்பதான் ஞானம் நடத்தலாம். அப்ப நம்ம மனதை அந்த இதுல பழக்கப்படுத்தும் போது புலன் வழியா போகும்போது தேவை எப்ப போகும், இல்லாட்டா அது பாட்டுல அடங்கிக்கும். அந்த மாதிரி பழக்க வேண்டியிருக்கு. அது பழக்கிறதுக்கு தான் அதுக்காகத்தான் நம்ம தேவைகள் 3 திரும்ப 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 1,00,000 தடவை பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது உண்மையிலேயே ஏன் ஐயா இப்படி திருப்பி திருப்பி சொல்றாருன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. உண்மையிலேயே நீங்க சொல்றது அழுத்தமா ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு, அதை அழுத்தமா பதிய வைக்கிறதுக்காக நீங்க சொல்றீங்க, புரிஞ்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நன்றியா. இது வேதாத்திரியானாலும் படிச்சிருப்பாங்க, எல்லாரும் புக் எடுத்து படிப்பாங்க, இல்ல ஆன்லைன்ல படிப்பாங்க, இல்ல டிகிரி வாங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இவ்வளவு தூரம் டீட்டெயில்டா யாருமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு உண்மையிலேயே ஒரு பெரும் புண்ணியத்தை செய்றீங்க மனித சமுதாயத்துக்கு. இது அத்தனை பேருக்கு போய் சேர்றதுல இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் போய் சேரணும். அது என்னமோ கலிகாலமா என்னமோ நிறைய பேர் எண்ணிக்கை குறையா இருக்கு. அதுக்கு உரிய தகுதி நம்ம இந்த சமுதாயத்துக்கு எப்ப வருதோ அப்ப போய் சேருவங்க. அது எனக்கு குறுகிய காலத்துல நான் இந்த சிந்தனையே இல்லாத ஆளு. என்ன இந்த குறுகிய காலத்துல எனக்கு கொண்டாந்து உங்ககிட்ட சரியான ஆட்களை கொடுத்து எனக்கு சரியான விளக்கங்கள் நிறைய கிடைக்குதியா. ரொம்ப மனநிறைவு. ரொம்ப நன்றி. சிறப்புங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. ஐயா வாழ்க வளமுங்கய்யா. சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க இந்த எண்ணம் இருக்கு இல்லைங்கய்யா, அது எண்ணமும் பரிசோதனையும் பண்ணாம விட்டாலும் தவம் பண்ணா வேஸ்ட்ங்கிற. ஆனா தவம் பண்ண பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளை பத்தி, அதாவது நம்ம சுயமா அதாவது சிந்திக்கங்கிற காட்டிலையும் நம்ம என்ன பண்றோம், என்ன தவறு பண்றோம் அப்படிங்கிறப்ப நமக்கு நம்ம உள்ள ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா தவம் பண்ண பண்ண. நீங்க தவம் பண்றதுங்கிறத யாரும் தவம் பண்றது இல்லை. இப்ப தவம் பண்றதுன்னா என்ன மட்டும் இருக்கிறதுக்கு பேர் தான் தவம், ரைட்டுங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு நாம இதை எல்லாத்தையும் தற்சோதனை பண்ணி சிந்தனை பண்ணி நாம எது என்ன எது தேவை, எது நம்ம மீறுறோம், எங்க நிறுத்தணுங்கிறத அந்த அமைதியில தற்சோதனை பண்றதுக்கு தான் தவம் பண்றோம். நீங்க நல்லா பாருங்க, மகரிஷி கொடுத்திருக்கிற தவம் தற்சோதனை பண்றதுக்கான தவம் தான் மகரிஷி கொடுத்திருக்காரு. பண்ணிட்டு நாங்கெல்லாம் 25 வருஷமா தவம் பண்றோமாக்கம்.
ஒண்ணும் நடக்காது. அந்த மாதிரி அதனால எப்படின்னா தற்சோதனை பண்றதுக்கு தான் இந்த தவம். அதனால அதாங்கய்யா. தவத்திலேயே இது மாறிடுமான்னு கேட்டா மாறாது. அதனாலதான் மகரிஷி வந்து இது தண்டவாளம் மாறிட்டாரு. தவமும் தற்சோதனையும் தண்டவாளம் மாறி. நீங்க ஒண்ண மட்டும் புடிச்சிட்டீங்கன்னா வண்டி கொடை சாஞ்சிரும். அதான் அது அந்த தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே முன்னால வந்து என்னன்னா இப்போ தவம் இருக்கிறப்ப யாராவது இடைஞ்சல் பண்ணாலோ இல்லைன்னா வேற சத்தம் கேட்டாலோ நமக்கு வந்து எண்ணம் அங்கிட்டு போயிரும். ஆனா அது பாட்டு ஓடுனாலும் நமக்கு நீங்க இப்ப தவம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்போ வந்து அந்த இதுல டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இருக்கு என்னுடைய இதுல. இப்ப நீங்க பண்றப்ப வீட்டுல யாராவது டிவியோ ரேடியோவோ ஆன் பண்ணிட்டாங்கன்னா அந்த இதுல போக மாட்டேங்குது. அப்ப வந்து அது ஒரு முன்னேற்றமாவும் தோணுது. அதே சமயத்துல எண்ணத்தை வந்து நம்ம சொன்னீங்களே ஒடுக்குதல்ன்ற மாதிரி இருக்குல்லங்கய்யா, அப்ப வந்து அந்த தவத்தோட ஒன்றி போறப்ப நமக்கு அந்த முயற்சி கை கொடுக்குது. என்னங்கய்யா, அப்படித்தானங்கய்யா? ஆமா ஆமா, அதுதான். அதனால நீங்க ரெண்டையும் செஞ்சு இந்த தூய்மையை அடைஞ்ச பிறகு பண்ணக்கூடிய தவம் தான் தவமே தவிர, நாம கொடுக்கிற தவம்லாம் தவம் வந்து இந்த தற்சோதனை பயிற்சி செய்வதற்கான தவம். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இந்த கேள்வியும் அதனுடைய பதிலும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக ராஜியம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா சிறப்பா இருந்தது ஐயா. உங்களோட விளக்கங்கள் எல்லாம் சிறப்பா இருந்தது ஐயா. ரொம்ப தெளிவா இருந்தது, நல்லா புரிஞ்சது. நீங்க சொன்னது சரிதான் ஐயா. நம்ம மகரிஷி சொன்ன மாதிரி தற்சோதனை இல்லாம தவம் வந்து, அப்ப மகரிஷி கூட ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க, தாப்பால் இல்லாத கதவு, அப்புறம் தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா, சிறப்பா இருந்தது. அதே மாதிரி வினை தூய்மைக்கு மன தூய்மை இருந்தாதான் வினை தூய்மைக்கு வழியே வகுக்கும். அதுவும் நீங்க சிறப்பா சொன்னீங்க ஐயா. அதுதான் இப்போ நம்ம இந்த கேள்வி பதில் செஷன்ல கூட அந்த விழிப்பா இருக்க முடியல, கஷ்டமா இருக்கு அப்படியெல்லாம் அன்பர்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம் இல்லையா. அதுதான் ஐயா இப்ப மகரிஷி கூட ஒரு இதுல சொல்லி இருக்காரு, நமக்குள்ள நிறைய நல்ல குணங்கள் இருக்குமா, ஆனா வந்து அந்த நல்ல குணங்கள் செயலுக்கே வராம நாம அந்த நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரன்னு நம்மளுக்கே தெரியாதான். அது ஆமா, அது எப்போ அந்த மாதிரி நிலைமை இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம பிறரோட குற்றங்களே பார்த்துட்டே இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் வெளியும் வராது, அவங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கும் தெரியாது, தெரிஞ்சாலும் பயனற்று போகும். இப்போ ஒரு நல்ல குணம் ஒருத்தர்கிட்ட இருக்கு, ஆனா அதுக்கு பயனே இல்லாம பயனற்று போகும். எப்ப அப்படின்னா பிறரோட குற்றங்களையே பாக்குறது, அதை பத்தி பேசுறது. அப்போ மகரிஷியோட வார்த்தைகள் ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சுட்டு கூட அதை பத்தியே யோசனை பண்ணா கூட அந்த கருமைய தூய்மைக்கோ இல்ல மன தூய்மைக்கோ அது வழி கொடுக்கும். அப்ப நம்ம அந்த விழிப்பு நிலை பத்தி பேசும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம், விழிப்பா இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாம் கரெக்டா எங்களுக்கு சொல்லி தரீங்க, கஷ்டப்படுறோம் இல்ல ஐயா நாங்க பிராக்டிக்கலா. அப்போ இந்த மாதிரி மகரிஷி ஏதாவது ஒண்ணு அதை எடுத்து வச்சுட்டு நம்ம யோசிச்சுட்டே இருந்தா கூட அதுக்கு வழி வகுத்தது. மொத்தத்துல தற்சோதனை தான், நீங்க சொன்ன மாதிரி தற்சோதனை இருக்கும். நீங்க இப்ப சொன்னது இல்லைங்கம்மா, பிராக்டிக்கலா இன்னைக்கு உலகத்தை பார்த்தோம்னா எல்லார்ட்டையுமே நல்லது இல்லைன்னு இல்லை, எல்லாருமே நல்லவங்கதான். நல்லவங்கதான். ஆமா, நல்லவங்கதான். ஆனா என்ன அப்படின்னா, நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா செய்யறது இல்ல. ஆனா கெட்டது செய்யணும்னு நினைக்கிறோம், உடனே செஞ்சிடறோம். ஆமா, அது அங்க அப்ப என்ன வருதுன்னா, இப்ப இது வந்து உடனே வந்துருது. நல்லது செய்வோம், அடுத்த மாசம் செய்வோம், நாளைக்கு செய்வோம். அப்ப என்ன பண்ணி நல்லதெல்லாம் தள்ளி போடுறான், கெட்டதுன்னா உடனே பண்ணிடுறான். ஏங்க இந்த தியானம் கத்துக்க போலாம் அப்படின்னா, போலாமியா, அடுத்த மாசத்துல இருந்து போலாமியா, இல்ல அடுத்த வருஷத்துல இருந்து போலாமியாம்மா, சினிமா போலாம் அப்படின்னா இந்த உடனே கிளம்பிட்டேன்றான். அது மாதிரி அது அதனுடைய வில் பவர் இது ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குங்கம்மா. ஏதாவது ஒண்ணு கூட இப்போ மகரிஷி சொல்ற டோன்ட் கமெண்ட் ஆர் டிமாண்ட்னு சொல்றாரு இல்ல ஐயா,
அது ஆமா 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 பிராக்டிகலா சொல்றதுக்கு சுலபமா இருக்கு. பிராக்டிகலா எடுத்து பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நம்மளையே நம்மள சோதனைக்குள்ள போட்டா மட்டும்தான் அதுல விடிவு காலம் வரும். நன்றி ஐயா. ரொம்ப தெளிவா இருந்தது ஐயா. அது ரொம்ப அது சந்தோஷம். 100% அதுல இருந்து வெளியே வர்றதுங்கிறது சிரமம் தாங்கம்மா. ஆனா நம்ம அதுல இருந்து எவ்வளவு வெளியில வந்திருக்கிறோம் அவ்வளவு அப்படிதான் நம்ம பார்த்துக்கணும். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வேற நிறைவு செய்யலாம். கனகராணி அம்மா இருக்காங்க. அம்மா அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஒரு சின்ன சந்தேகம். இப்ப சொல்லுங்க. அம்மா சொன்ன மாதிரி எல்லாரையுமே நம்ம நல்லவங்களாவே தான் பாக்குறோம். இப்ப யாருமே குற்றவாளியோ அவங்க குற்றம் பண்ணா கூட நம்ம குறை இல்லாம பாக்குறோம். அதனால நம்ம ஏமாந்துடுறோமா? இப்ப அது என்னோட பார்வையிலன்னு சொல்லும் போது சரி நம்ம யாருக்கு எதுவும் பண்ண மாட்டோம், மத்தவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னுதான் என்னோட இல்லம்மா பார்வை. இப்படிதான் இல்ல நினைப்பேன். நீங்க நீங்க அம்மா சொல்றது எப்படின்னா, அதாவது நம்மள்ட்ட நல்லது குணம் இருக்குது, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை நம்மளே அறியலைங்கிறது தான் அம்மா சொன்னாங்க. நீங்க மற்றவங்களை நல்லவங்களாவே பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? மகரிஷி அதுல முரண்படுகிறார். அப்படி இல்லை. மகரிஷி என்ன சொல்லுவார்னா, மற்றவங்களை குற்றவாளியாவே முதல்ல பாருங்க, பார்த்துட்டு அதுல குற்றம் இல்லை இல்லை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவர்களோடு நட்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க அவங்கள நல்லவங்களாவே பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா நீங்க ஏமாந்துருவீங்க. அதனால ஒருத்தரோட தொடர்பு கொள்ளணும், நட்பு கொள்ளணும், அவங்களோட இணைப்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதலில் அவங்களை கெட்டவங்களா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் தன்மையை மட்டும் பாருங்கள். பார்த்து அது இல்லை 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 இல்லைன்னு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்தால் தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். அது இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த தொடர்பை வைத்துக் கொள்ளாதீர்கள், விலகிக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காருமா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக யாமினி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா.